ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு நோர்வே தமிழ் வீடியோக்கு. இன்றைக்கு நாங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு கடைக்கு போய் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கு நாங்கள் போய் பார்க்க போகிற கடையோட பேர் வந்து கிவி. கிவி வந்து நோர்வேல கூடுதலான இடத்துல இருக்குது. இங்கே கூடுதலாக மலிவான சாமான் இருக்கிறவங்க நிறைய பேர் இங்கே நோர்வேல இருந்து வெளிநாட்டுக்காரர் எல்லாரும் இங்கே தான் போய் சாப்பிடுவோம். உள்ளுக்கு நாங்கள் போய் பார்க்கும்போது சைட்டில் வந்து மரங்கள் பூக்கள் எல்லாம் வச்சுருக்கலாம். இது வந்து வளமையான கடையை விட பூக்கடையை விட இங்கே வந்து கொஞ்சம் மலிவாக இருக்கும். அடுத்ததாக பழங்கள் மரக்கறிகள் எல்லாம் முன்னுக்கு வச்சிருக்கணும். இந்த கடையில் வந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஃப்ரெஷ்ஷாக புது பழங்கள் வந்துடுறாங்க. இங்கே வந்து காஃபி குடிக்கிறது கூட அதுவும் சரியான ஸ்ட்ராங்காக அண்ட் சுகர் போடாமல் அவியலுக்கு ஏற்ற மாதிரி பல விதமான காஃபி தூள்கள் வகைகள் இங்கே இருக்குது. அங்கால டீ குடிக்கிறவர்களுக்கு ஏற்ற பொருட்கள் வச்சுருந்தவியல். தொடர்ந்து பார்த்தா எங்களை வந்து பேக்கரி சம்மந்தப்பட்டது, அதாவது கேக் செய்கிறதுக்கு பனிசல் செய்கிறதுக்கு ஏற்ற பொருட்கள் எங்களை வச்சிருக்கிறோம். இதில் வந்து சில அலர்ஜி சம்மந்தப்பட்ட பொருட்கள் எல்லாம் வச்சிருக்கணும். அலர்ஜின்னு சொல்லி சில பேருக்கு வந்து பால் ஒத்துக்கொள்ளாது, பசுப்பால் ஒத்துக்கொள்ளாது. அதுக்கு பதிலாக வேறு வகை பால்கள் வந்து இதில் வச்சிருக்கணும். அதே மாதிரி வேறு வேறு மாவுகள், அந்த ஒத்துக்கொள்ளாததுக்கு பதிலாக வேறு சாப்பாடு அதை சாப்பிட்றதுக்குரிய பொருட்கள் இங்கால விற்கணும். சில பேருக்கு டயபெட்டிக் இருக்கலாம், அவர்களுக்கு வந்து சுகர் ஃப்ரீ சம்மந்தப்பட்ட பொருட்களும் இல்லை. இங்கால வந்து ஃப்ரிட்ஜ் சம்மந்தப்பட்ட பொருட்கள் வச்சுருக்கணும். இதில் வந்து இறைச்சிகள், மீன்கள், சில ஃப்ரிட்ஜில் வைக்கிற ஹாட் டாக்ஸ் அப்படியான பொருட்கள் வச்சுருக்கணும், அதாவது நார்மல் ஃப்ரிட்ஜ். தொடர்ந்து நாங்கள் இதில் பார்க்குறது வந்து லக்ஸ் மீன், சல்மன்னு சொல்கிறது. நோர்வேயில் வந்து ஸ்பெஷல் மீன் வகைகள் இருக்குது. அடுத்தது அது வந்து வெளிநாடுகளுக்கு முன்னியல். அதை தொடர்ந்து இறைச்சி வகைகள், ஆட்டிறைச்சி, மாட்டிறைச்சி, கோழி இறைச்சி ஒவ்வொரு சைஸில், கிராமில், கிலோவில் வந்து இதில் வச்சுருக்கு. விரும்பினவே அதற்கு ஏற்ற மாதிரி வந்து பண்ணிருக்கோம். அதை தொடர்ந்து இதில் நாங்கள் பார்க்குறது வந்து ரீஸ்கிரப்ன்ற ஒரு சின்ன ஒரு பட்டிகை இருக்குது. அது வந்து பால் புளியல். நோர்வேயில் வந்து ஸ்பெஷலாக கிறிஸ்மஸுக்கு சாப்பிட்றவியல். அதாவது சின்ன பிள்ளைகளுக்கு வந்து கிறிஸ்மஸ் தான் விரும்பி சாப்பிட்றவர் அப்படி சொல்லி கிண்டர் கார்டனில் ஸ்கூலில் வந்து இருக்கும். இதில் நாங்கள் பார்க்குறது வந்து பானுக்கு மேலால் வச்சு சாப்பிட்ற பொருட்கள். அது வந்து பட்டர் வகைகளாக இருக்கலாம், இறைச்சி வகைகளாக இருக்கலாம், அடுத்து மயோனேஸ், சீஸ் வகைகள், பல பொருட்கள் வந்து இந்த பக்கத்தில் அடுக்கி வச்சிருக்கோம்.
தொடர்ந்து நாங்கள் இதில் பார்க்குறது வந்து பண்டிரஞ்சி. கிறிஸ்மஸுக்கு வந்து இதை வச்சு ஸ்பெஷல் சாப்பாடு நார்வேஜியன்கார செய்வோம். இப்போ நாங்கள் இதில் பார்க்குறது வந்து நோர்வே கடலில் வச்சு செய்கிற சாப்பாடு பொருட்கள். இது வந்து ஓவனில் வச்சு சூடாக்கி சாப்பிட்றது. இதில் வந்து விதமான சாப்பாடு வகைகள் இருக்குது. அதைத்தான் இந்த ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம். இதில் தொடர்ந்து லக்ஷ்மி பக்கெட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி ரெண்டு இன்னொரு வகையும் இதில் வச்சுருக்கேன். மற்ற பக்கம் வந்து மரக்கறி வகைகள் வச்சுருக்கேன். அதாவது ஃப்ரைட் ரைஸ் போடுறதுக்கு, அடுத்தது மீன் இறைச்சியோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு மரக்கறி பக்கெட்டுகள் இங்கால வச்சுருக்கேன். தொடர்ந்து இங்கால உருளைக்கிழங்கு சிப்ஸ் ஃப்ரைஸ்ன்னு சொல்லுவோம், அது சம்மந்தப்பட்ட பொருட்கள். அதுக்கு அங்கால வந்து பழங்களை வந்து ஃப்ரீசரில் வச்சுருக்கலாம். அது வந்து டெசர்ட்டுக்கு பாவிக்கலாம். ஸ்மூத்தி, ஐஸ்கிரீமுக்கு மேலே இல்லைன்னு சொன்னால் ஜூஸ் அடித்து குடிக்கலாம். இங்கால தனி ஃப்ரிட்ஜில் தனியாக இறால் வகைகள் மட்டும் வச்சிருக்கலாம். தொடர்ந்து இங்கால வந்து பான் வகைகள், ஃப்ரீசர்களை வைக்கிற பான் வகைகள் ஒவ்வொருக்கு சூடாக்கி சாப்பிட்ற மாதிரி இந்த செக்ஷனில் வச்சுருக்கேன். தொடர்ந்து நாங்கள் இதில் பார்க்குறது வந்து மெக்சிகோ சம்மந்தப்பட்ட சாப்பாட்டு பொருட்கள், அதாவது தாக்கோ ஸ்பெஷலாக இங்கே செய்கிறவியல். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் இதில் இருக்குது. அப்படியே தொடர்ந்து நாங்கள் அங்கால பார்த்தோம்னு சொன்னால் இத்தாலியா சம்மந்தப்பட்ட பொருட்கள், அதாவது பிக்ஸாவுக்கு தேவையானது, பாஸ்டாவுக்கு தேவையான பொருட்கள். அடுத்து இதில் வந்து சைனீஸ்காரங்களோட சாப்பாடு பொருட்களும் இதில் இருக்குது. அதே மாதிரி இந்தியன் சம்மந்தப்பட்ட பொருட்கள் அது சாமானம் இருக்குது. இனி நாங்கள் பார்க்க போகிறது வந்து கூடுதலாக சிப்ஸ் வகைகள், அதாவது சின்ன பிள்ளைங்களுக்கு பெரியாங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு டேஸ்ட்டில் ஃப்ளேவர்ஸில் வந்து இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே சிப்ஸ் சம்மந்தப்பட்டது தான் இருக்குது. இப்போ நாங்கள் பார்த்துக்கொண்டிருக்கிறது வந்து சோஸ் பேக்கெட்டுகள், அதாவது விதவிதமான சாப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி சோஸ் வந்து நாங்கள் செய்து சாப்பிடலாம். அங்கால வந்து சூப் வகைகள் இருக்குது. இதில் வந்து எண்ணெய் வகைகள், கெச்சப் வகைகள், அடுத்து ஹம்பர்கர், ஹாட்டாக்ஸ்க்கு வர்ற சோஸுகள், அப்படியான செக்ஷன் இது. தொடர்ந்து அங்கால வந்து ஸ்பைசஸ், அதை தொடர்ந்து பார்த்துக்கொண்டு நாங்கள் இருக்கிற வந்து நாய்க்குட்டி பூனைக்குட்டிகளுக்கு ஏற்ற சாப்பாட்டு அவைகளுக்கும் இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு செக்ஷன் வச்சு விற்கிது. இங்கால வந்து தனியாக ஃபுல்லாக ட்ரிங்க்ஸ் வகைகள், அதாவது கொக்கோ கோலா, ஃபேண்டா, ஸ்ப்ரைட், அதே மாதிரி பியர் வகைகளும் இங்கால வச்சுருக்கேன். இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது வந்து ஐஸ்கிரீம் வகைகள். இதில் வந்து கணக்கு ஃப்ளேவர்ஸ் இருக்குது. அதே நேரம் பாலில் லக்டோஸின் ஒத்துக்கொள்ளாதவர்களுக்கு கூட லக்டோஸ் ஃப்ரீ ஐஸ்கிரீம் இதில் இருக்குது. தனி ஒரு செக்ஷன் வந்து மருந்து பொருட்கள் சம்மந்தப்பட்டது. அதில் வந்து விட்டமின்ஸ், இருமல் மருந்து, பேராசிட்டமால் எல்லாம் அதில் அடுக்கி வைக்கலாம். அதை தொடர்ந்து அடுத்த டிபார்ட்மெண்ட் சாக்லேட் அண்ட் இனிப்பு வகைகள், பாப்கார்ன் கூட இதில் வச்சுருக்கேன்.
இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது வந்து சின்ன பிள்ளையோட டிபார்ட்மெண்ட். இதில் வந்து பம்பர்ஸில் இருந்து க்ளீனிங் வைப்ஸ், அடுத்தது அவளுக்கு தேவையான சாப்பாட்டு பொருட்கள், அவளுக்கு குளிக்கிறதுக்கு தேவையானது எல்லா பொருட்களும் இதில் வச்சுருக்கேன். தொடர்ந்து நாங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறது வந்து டாய்லெட் பேப்பர்ஸ். பாத்ரூமுக்கு தேவையான பொருட்களில் இதுவும் உண்டு. அதில் கூட பல வகையான பேப்பர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ப்ரைஸில் அந்தந்த குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது ஜாம் வகைகள், அதை தொடர்ந்து பலவிதமான பர்னிஸ் வகைகள், பான் வகைகள் இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. இதில் வெட்டின பான் இருக்குது. அப்படி நாங்கள் பான் வெட்டாத பான் எடுத்தால் பக்கத்தில் வந்து மிஷின் கூட வச்சுருக்கணும். பான் வெட்டிட்டு நம்ம பேக்கெட்டில் போட்டுட்டு கொண்டு போகிறதுக்கு. இதுதான் நான் சொன்ன அந்த பான் வெட்டுற மிஷின். இந்த டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாக ஜூஸ் வகைகள், ரெடிமேட் ஜூஸ் இதில் இருக்குது. அங்கே பக்கத்தில் வந்து தண்ணியில் கரைச்சி குடிக்கிற ஜூஸ் ஒரு ஜூஸுமே இங்கே வச்சுருக்கேன். இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற டிபார்ட்மெண்ட் வந்து கார்ன்ஃப்ளெக்ஸ் சம்மந்தப்பட்டது. அதே நேரம் ஜோக்கெட்டுக்கு மேலால் போடுற பொருட்கள் கூட இதில் கனவிதமானது இருக்குது. இந்த டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாக டெசர்ட் சம்மந்தப்பட்டது. நாங்கள் பார்க்குற அந்த கலராக இருக்கிற பொட்டை வந்து ஜெலி பவுடர். இது வந்து சுடுதண்ணியில் நாங்கள் போட்டு கரைச்சிட்டு ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சா ஜெலி ரெடி. நாங்கள் இப்போ காணொலியின் இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். நாங்கள் எங்களுக்கு தேவையான பொருட்களை எடுத்துகிட்டு இல்லை லைனில் வந்து சாமானை வந்துட்டு போய்ட்டு போவோம். சரி, இதுதான் நான் வேண்டிய பொருட்கள் என் பேக்கில் போட்டுட்டு நான் வீட்டை வைக்கிறேன். இத்துடன் நான் இந்த காணொலியை முடிச்சுக்கொள்கிறேன். அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.